வணக்கம். தலைப்புச் செய்திகள். கிராம மக்களின் நல்வாழ்வை மேலும் மேம்படுத்துவதற்காக நாடு முழுவதும் உள்ள கிராமங்களின் நிலையை கண்காணிப்பதில் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயலாற்றுமாறு அனைத்து அமைச்சர்களுக்கும் தலைமைச் செயலாளருக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார். இந்த உத்தரவு அனைத்து அமைச்சகங்களின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மூத்த அரசாங்க அதிகாரிகளுக்கும் பொருந்தும் என்று அவர் தெரிவித்தார். நாம் வெறும் நகர்ப்புறங்களில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடாது. கிராம மேம்பாடு புறக்கணிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறையாவது சரிபார்க்க வேண்டும் என்று பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இன்று சுங்கைபக்காப் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்களிப்பு சுமூகமான முறையில் நடைபெற்று முடிந்தது. மதியம் 3 மணி நிலவரப்படி 51.32 விழுக்காடு வாக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளதை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசின் சார்பில் ஜொஹாரி அரிஃபினும் பிரிகதான் நேஷனல் சார்பில் அபிடின் இஸ்மாயிலும் போட்டியிடுகின்றனர். ஜோலோவை கைது செய்வதோடு மட்டுமல்லாமல் அவரால் மோசடி செய்யப்பட்ட 1MDB நிதியுடன் தொடர்புடைய சொத்துக்களை மீட்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுதீன் நசுட்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மலேசிய அரசு முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து களவாடப்பட்ட நிதியை திரும்பப் பெறுவது மிகவும் முக்கியமானது என்று அமைச்சர் தெரிவித்தார். 1MDB ஊழலின் சூத்திரதாரி ஜோலோ என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய தமிழர்களின் கோரிக்கைகளையும் இந்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என்று ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி தெரிவித்தார். நேற்றிரவு பிரமாண்டமான முறையில் இந்திய முஸ்லிம் தோழர்கள் நட்புறவு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மக்களவை உறுப்பினர் நவாஸ் கனிக்கு தலைநகர் பெங்ராயா துன் அப்துல் ரசாக் மண்டபத்தில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருந்தனர். 180 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க கடப்பிதழ் வைத்துள்ள மலேசியர்கள் தங்கள் பூர்வீக நாட்டிற்கு வர வேண்டுமானால் விசா அனுமதி இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் விரைவில் நல்ல தகவல் வெளிவரும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களவை உறுப்பினர் நவாஸ் கனி பல்வேறு சமுதாய பணிகளை முன்னெடுத்து வருகின்றார். தமது தொகுதி மக்களுக்காக அயராது பாடுபட்டு வருகின்றார். கொரோனா காலத்தில் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை மறக்க முடியாது. அதேபோல் இந்துக்களின் புனித தலமான தனுஷ்கோடிக்கு வரும் பக்தர்களுக்கு பல வசதிகளை செய்து தந்துள்ளார். மாவட்ட மக்களின் நலனுக்காக அங்கு விமான நிலையம் உருவாக்கவும் முயற்சி எடுத்து வருகின்றார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனிக்கு சிம்ஸ் இயக்கம் ஏற்பாடு செய்த பாராட்டு விழாவில் HRD காப் தலைமை இயக்குனர் டத்தோ வீரா ஷாகுல் தாவூத் தெரிவித்தார். சிங்கப்பூரில் உள்ள 97 விழுக்காட்டு பாலர் பள்ளிகளும் வளர்ச்சி சார்ந்த சிறப்பு தேவைகள் உள்ள சிறாரை ஆரம்பத்திலேயே தலையிட்டு கவனிக்கும் அரசாங்க நிதி உதவியுடன் செயல்படும் எல்லா நிலையங்களும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி நிலவரப்படி தங்கள் வளாகங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியுள்ளதாக பாலர் பருவ மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நெட்டூர் தொழில்நுட்ப பயிற்சி அறக்கட்டளை NTTF நிறுவனத்தின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்து பன்னாட்டு மற்றும் இந்திய முன்னணி நிறுவனங்களால் நேர்முக தேர்வுகள் நடத்தப்பட்டு பணிக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு சனிக்கிழமை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அஸ்ஸாமில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்துக்கு சுமார் 24.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் கடந்த சில நாள்களாக கனமழை வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் அங்குள்ள 30 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு வெள்ளத்தில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 52ஆகவும் நிலச்சரிவு மற்றும் புயல் காரணமாக 12 பேரும் உயிர் இழந்துள்ளனர். ஈரானில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சீர்திருத்தங்களை ஆதரிக்கும் வேட்பாளரான மசூத் பெஷஷ்கியன் வெற்றி பெற்றுள்ளார். ஈரான் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசியின் திடீர் மறைவை அடுத்து அந்த நாட்டில் நடைபெற்ற அதிபர் தேர்தலின் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த தேர்தலில் இதய அறுவை சிகிச்சை நிபுணரும் சீர்திருத்தங்களை ஆதரிப்பவருமான மசூத் பெஷஷ்கியன் வெற்றி பெற்றதாக அந்த நாட்டின் உள்துறை அமைச்சு கூறியுள்ளது. பிரிட்டன் நாடாளுமன்றத்துக்கு இதுவரை இல்லாத அளவில் 28 இந்திய வம்சாவளி எம்பிக்கள் தேர்வாகியுள்ளனர். கன்சர்வேட்டிவ் கட்சியை விட தொழிலாளர் கட்சி சார்பில் அதிக இந்திய வம்சாவளி எம்பிக்கள் தேர்வாகி உள்ளனர். அக்கட்சி தரப்பில் மூத்த MP சீமா மல்ஹோத்ரா, நவேந்த் மிஸ்ரா, நாதியா ஒய்டாம், பிரீத் கௌர் கில், தன்மன்ஜித் சிங் தேசி ஆகியோர் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் ஜாஸ் அத்வால்,
பேகி சங்கர், சத்வீர் கௌர், ஹர்ப்ரீத் உட்பல், வரிந்தர் ஜஸ், குரீந்தர் ஜோசன், கனிஷ்கா நாராயண், ஜீவன் சந்தர், சோஜன் ஜோசப் உள்ளிட்டோர் முதல் முறையாக தேர்வாகி உள்ளனர். யூரோ கிண்ண கால்பந்து போட்டியில் இருந்து போர்ச்சுகல் அணியினர் வெளியேறினர். உல்ஸ்பர்க் அரங்கில் நடைபெற்ற கால் இறுதி ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணியினர் பிரான்ஸ் அணியை சந்தித்து விளையாடினர். சமநிலையில் ஆட்டம் முடிந்ததால் பெனால்டியில் சிறந்து விளங்கிய பிரான்ஸ் அணியினர் 5-3 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகல் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.